ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தளபதி விஜய் அவர்கள் ஒரு டாப்பிக்கே பாலிடிக்ஸில் பேசினார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வைரலாகும், எந்த அளவுக்கு சர்ச்சையாகும், எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுக்கு நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டே தான் இருக்கோம். இதெல்லாம் தெரியாமல் எத்தனை நாளாக நம்ம இருந்திருக்குமே அப்படின்னு மாதிரியான சில விஷயங்களெல்லாம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பேசும்போது பயங்கரமாக கிளம்பும். அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த வகையில் இப்போ புதுச்சேரியிலையும் பார்த்தோன்னா ஒரு சம்பவத்தை தளபதி விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜய் அவர்கள் புதுச்சேரியில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, அங்கே ரேஷன் கடைகளே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார். அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு. இங்கே தமிழ்நாட்டிலையும் பேசப்பட்டுட்டு வருது, அதே சமயத்தில் புதுச்சேரியிலையும் பேசப்பட்டு வருது. புதுச்சேரியில் இருக்கிற ஒரு சில நபர்கள் எல்லாரும் பார்த்தோன்னா ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட சேர்ந்தவங்களாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ரேஷன் கடையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, விஜய் அவர்கள் தெரியாமல் பேசுகிறாரு, எழுதி கொடுத்துக்கிற பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி சில பேர் பார்த்தோன்னா அங்கே போய் பொதுமக்களை சந்தித்து அந்த பொதுமக்களும் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, அங்கே வந்து ரேஷன் கடையெல்லாம் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, நாங்களாம் வாங்கிட்டு தான் இருக்க பொருட்கள் அப்படின்ற மாதிரி அவங்களும் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, அதே மக்கள் வந்து இங்கே ரேஷன் கடை கிடையாது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சரி, ஓகே, இது ஃபைனலி இது எது உண்மை, இது உண்மையாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஜூனியர் விகடன் பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கலெக்ட் பண்ணி ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனோட விரிவாக்கமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாட்களாகவே புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடைகள் இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஒரு சில டைம் பார்த்தோன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு சில டைம் வந்து அது க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட 2024 போன வருஷம் பார்த்தோன்னா வந்து ரங்கசாமி அவர்கள் அந்த ரேஷன் கடைகளை திறந்து வைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது தெரியாமல் விஜய் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. எஸ், அவர் திறந்து வச்சது உண்மைதான். ஆனால் புதுச்சேரி முழுவதும் பார்த்தோன்னா திறந்து வச்சிருக்காருன்னா இல்லை. அங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் பார்த்தோன்னா ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு. அங்கே வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அது பொருள் வாங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும், பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே விநியோகிக்கப்படுறதே முக்கியமாக அரிசி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பருப்பு, பாமாயில், அதுக்கப்புறமா கோதுமை, சர்க்கரை அப்படின்னு எதுவுமே கிடையாது. வெறும் அரிசி மட்டும்தான் பார்த்தோன்னா விநியோகப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்த்தோன்னா ஜூனியர் வகைகளில் குறிப்பிட்டிருக்காங்க. மற்றபடி எந்த பொருளும் கிடையாது. அதையும் கூட பார்த்தோன்னா கொடுக்க முடியாமல் சில இடங்களில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதுக்கு பதிலாக வங்கியில் பார்த்தோன்னா அந்தந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பணம் செலுத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா பரவலாக அங்கங்கே வந்து சேகரிச்சிருக்காங்க. அது உண்மைதான் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தோன்னா உண்மையாக நடந்துட்டுருக்கு. இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா, ரேஷன் கடைகள் எல்லா இடங்களிலும் திறக்கப்பட்டாலும் கூட அங்கே அந்த கட்டிடங்களுக்கு சரியான வாடகைன்றது கொடுக்காம வாடகை பாக்கி இருந்ததுனால அந்த கட்டடங்களை சேர்ந்தவங்க எல்லாமே இழுத்து போட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு சில நேரங்களில் ஸ்கூலில் தான் நடந்திருக்கு, ஸ்கூலில் பார்த்தோன்னா வச்சு விநியோகம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுவும் கிடையாது அப்படின்ற விஷயம் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் நடந்துட்டுருக்கு. எந்தெந்த கடைகள் திறந்தாங்களோ அந்தந்த கடைகள் எல்லாம் இப்போ மூடப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா விநியோகங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அரிசி தான் வழங்கப்பட்டுட்டு வருது, மற்ற இதர பொருட்கள் வழங்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதுக்குண்டான முழுமையான ஒரு தீர்வு, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா எல்லா இடங்களிலும் ரேஷன் கடை இருக்குது அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல, அந்த நேம் புதுச்சேரியில் இருக்கான்னா இல்லை. அப்பப்போ சில கடைகள் திறக்கிறாங்க, அப்பப்போ சில விஷயங்களை பண்ணுறாங்க, அப்பப்போ மூடிடுறாங்க, அப்புறம் பணம் கொடுக்குறாங்க, அப்புறம் பார்த்தோன்னா வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கே தவிர, முழுமையாக புதுச்சேரியில் பார்த்தோன்னா ரேஷன் கடைங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்ற பேர் கிடையாது. இது விஜய் அவர்கள் தெரிஞ்சதா. இப்போ கூட பார்த்தோன்னா வந்து கிட்டத்தட்ட 500 கடைகளுக்கு மேலே மூடப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கடைகள் பார்த்தோன்னா எப்படி செயல்படுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்? இதுவும் இருக்குது. இதுதான் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டாக வச்சுருந்தாரே தவிர அவர் தெரியாமலாம் பேசல. இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் விஜய் அவர்கள் பேசினாரே தவிர அவர் சும்மாலாம் ஏனோ தானோன்னு அடிச்செல்லாம் விடலை. அது உண்மைதான். விஜய் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை அப்படின்றது எந்தவித மாற்றமும் இல்லை. இதுதான் அங்கே நடந்துட்டுருக்கு. புதுச்சேரியினோட நிலைமை அதுதான் அப்படின்னு. சரி, ஓகே, இந்த சைடு இந்த ரேஷன் கடைகள் இல்லை, விஜய் அவர்கள் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்களே, இவங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும். அங்கே இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு குரல் கொடுக்கறது இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கிற ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் பார்த்தோன்னா சரியாக மக்களுக்கு போய் சேருதா அப்படின்றத கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இதையெல்லாம் விட சரியான முறையில், அதாவது பார்த்தோன்னா ரொம்பவுமே, அதாவது சில அரிசியெல்லாம் சாப்பிட முடியாத லெவலில் இருக்கும் மக்களுக்கு போடுற அரிசி. அதையெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு இது எப்படி பார்த்தோன்னா பொதுமக்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரியான அரிசி, பருப்பு அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோன்னா வந்து கோட்டை விட்டுருக்காங்க. பொதுமக்கள் அது கொண்டுட்டு போய் பார்த்தோன்னா சாப்பிடக்கூட நிலைமையில் அந்த அரிசியெல்லாம் இல்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் பல ரேஷன் கடைகள் எழுந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ரேஷன் கடைகளில் அங்கே மூட்டைகள் இருந்து ஏற்றுவாங்கள்ல, லாரிகளில் வந்து இறக்குவாங்க, ஏற்றுவாங்க, ஒரு குடோன்லேருந்து ஏற்றிட்டு போவாங்க, கொண்டு வருவாங்கள்ல, அதில் சிந்தப்பட்ட அரிசிகளே பார்த்தோன்னா பல கோடிக்கணக்கில் பார்த்தோன்னா நஷ்டமாயிருக்கு. அந்த சிந்தப்பட்ட அரிசிகளே பார்த்தோன்னா வந்து பல கோடி நஷ்டமாயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கேவலமான ஒரு
சரியா நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை கூட இல்லாத நபர்கள் தான் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இதில் வருது. இந்த லெவலுக்கு பார்த்தோன்னா அதில் வேஸ்ட்டும் பண்ணுறாங்க. போய் சேரக்கூடிய பொருளும் பார்த்தோன்னா சரியான முறையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் பார்த்தோன்னா அப்பப்போ மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தோன்னா அந்த அரிசியில் தான் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைகள் சாப்பிட்டு வாந்தி பேதி மயக்கம் அப்படின்னு ஏற்பட்டு அவங்களும் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த வகையில் ரேஷன் கடைகளில் பார்த்தோன்னா எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட சரியான பொருட்கள் விநியோகிக்கப்படுதான்னா இல்லை. அதை வந்து திமுக, அதிமுக எல்லாத்தையுமே சொல்லுவோமே நம்ம. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தோன்னா இதை ஏன் சரியாக கொண்டு வரல, சரியாக பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கிறோம். விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா இந்த சரியான அரிசி, பருப்பு இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே வந்து க்ளீனாக, அதாவது பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து விஜய் அவர்கள் ரேஷன் கார்டில் பார்த்தோன்னா அரிசி அப்படிங்கிறது மாநில சம்மந்தப்பட்டது. அதனால் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் ஈஸியாக பண்ணலாம். அதனால் இதை வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு புதுசாக முயற்சி பண்ணி கொஞ்சம் இன்னும் மக்கள் சாப்பிட்ற மாதிரியான அரிசி பருப்பெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் இன்னுமே தளபதி விஜய் அவர்களோட ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னா பண்ணார் அப்படின்னா அது இன்னுமே நல்லா ரீச் ஆகும். அதனால் பார்த்தோன்னா அதை விஜய் அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்குண்டான தேர்தல் வாக்குறுதி கூட கொடுக்கலாம். ஏன்னா திமுக, அதிமுக இவங்கெல்லாம் எதை பண்ணாமல் எதில் பார்த்தோம்னா கோட்டை விட்டுருக்காங்களோ அது எல்லாத்தையும் சரியாக நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஆட்சி அப்படிங்கிறது நல்லா ஆட்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனால் விஜய் அவர்கள் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அதனால் திமுக நபர்கள் புதுச்சேரியில் விஜய் பேசுனது பற்றியெல்லாம் பேசாமல் நம்ம தமிழ்நாட்டில் அது சரியான முறையில் பொருட்கள் கொடுக்கப்படுதா, விநியோகிக்கப்படுதா அப்படின்ற மாதிரி பேசணும். அதை பண்ணுறதே இல்லை. இப்போ கூட பார்த்தோன்னா முதல்வர் அவர்கள் வந்து வயசானவங்களுக்கு வீட்டுக்கே போய் பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அதிகாரிகள் அப்படியெல்லாம் யாரும் வர்றதில்லை. இன்னுமே பார்த்தோன்னா அவங்களை கூப்பிட்டு வச்சு தான் வந்து பொருட்கள் கொடுத்துட்ருக்காங்களே தவிர அதையெல்லாம் இவங்க கண்டுக்கிறதே இல்லை, கவனிக்கிறதும் கிடையாது. இப்போ கூட ஒரு வயசான பாட்டிக்கு பார்த்தோன்னா ரேஷன் பொருளே வந்து கொண்டு போய் கொடுக்காதனால அந்த பாட்டி அது கொடுத்தா தான் சாப்பாடுன்ற ரேஞ்சில் இருக்குது, அதை கூட கொடுக்காம ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தோன்னா லாஸ்ட் மந்த் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பயங்கர வைரல். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அதிகாரிகளும் சரியாக செயல்படாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அந்த ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய பொருட்களும் சரியான முறையில் இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அது ஸ்கூல் குழந்தைகளுக்கும் சேரும். இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா பல ஓட்ட உடசல் இருக்கும்போது நீங்கள் புதுச்சேரியை பற்றி அப்புறம் பேசலாம், அதை விஜய் அவர்கள் பேசலாம். ஏன்னா அவர் வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல, அவரோட ஆட்சியில் இதெல்லாம் நடக்கல, அவர் என்னமோ பேசிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு உங்களோட ஆட்சியில் பார்த்தோன்னா நீங்கள் அதை சரியாக பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நம்ம கேட்டால் இந்த திமுக நபர்கள் ஊப்பிகள் என்ன பதில் சொல்லுவாங்க? அது எதுவுமே தெரியாது, பேசவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக இருங்க, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவர் பேசுனது சரியாக தப்பா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனால் அவர் பேசுனது 100க்கு 100 சரி அப்படின்றது இப்போ பல பல அரசியல் சார்ந்த நபர்கள், அதுக்கப்புறமா பல இந்த மாதிரியான முக்கியமான வெப்சைட்ஸு, முக்கியமான ட்ராக்கர்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஷேர் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் இதை விட்டுட்டு நீங்கள் உண்மையாலுமே இங்கே நல்லது நடக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நல்ல விதமான பொருட்களை பார்த்தோன்னா விநியோகம் பண்ணுங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்லிக்க விரும்புகிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பேசுனதுக்கு வந்து புதுச்சேரியோட முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அவர் வந்து கண்டனம் தெரிவிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் என்ன போய் பேசினார் அப்படி, இந்த மாதிரி ரேஷன் கடைகள் இல்லைன்னு சொன்னார், நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க, ஆனால் இப்போ அது சரியாக செயல்படலை அப்படின்றது சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுவும் பார்த்தோன்னா உண்மைதான், அங்கே இருக்கிற மக்களே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்துன்றது வேணும்னு சொல்லி எப்போவோ தீர்மானம் போட்டே இருக்காங்க, ஆனால் அது வந்து ஒன்றிய அரசு மறுத்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். உங்கள் கூட்டணி கட்சியில் ஒன்றிய அரசு இருந்தாலும் கூட அது உண்மைதானே அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லிட்டு போனார்ல, அது கூட உண்மைதானே. அதையே பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வந்து தெளிவின்மையாக இருக்கார், அவருக்கு இன்னும் அரசியல் தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அவர் வச்ச எல்லா குற்றச்சாட்டுகளுமே உண்மைதானே, பொய் எதுவுமே கிடையாது, புதுச்சேரி அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார். அதுக்கு ரங்கசாமி அவர்கள் கண்டனம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதனால் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா இவரோட நாடக அரசியலெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் வச்சுக்கணும், புதுச்சேரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசியிருக்காராமா. இது வேறு ஒன்று போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சரியான விஷயங்களை தான் பார்த்தோன்னா எடுத்து பேசுகிறாரு. ஆனால் அது உடனே பொய்ன்றது, இல்லைனா நம்ப மாட்டேன்றது, மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா விஜய் பேசிட்டாருன்ற மாதிரி ஒரு பயத்தில் எதையாவது பார்த்தோன்னா திமுக தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ புதுச்சேரியிலையும் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்க. அங்கே இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்கிறது உண்மை தானே, அதை எடுத்து சுட்டி காட்டு பேசினா கூட அது உண்மை இல்லைன்ற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா கொண்டு வந்து சரி ஓகே, எல்லா அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க போல், பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சரி, இதை பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம விட்டுருவோம். இப்போ தான் தளபதி அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இன்னும் போக போக இருக்கா இல்லைப்பா என்னன்றதை பார்ப்போம். இப்போது விஜய் அவர்கள் பேசியிருக்கிற இந்த ரேஷன் கடை பிரச்சனை அவர் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இவங்க சொல்கிற மாதிரியும் இருக்குது, இவங்க சொல்கிற மாதிரியும் இருக்குது. சரியான ஒரு தீர்வு இல்லை, அதுதான் விஜய் அவர்கள் சொல்லுது. முழுமையான தீர்வு ரேஷன் கடைகளுக்கு புதுச்சேரியில் இல்லை அப்படின்றதா உண்மை. அதனால் இது விஜய் அவர்கள் தெரியாமலாம் பேசலை, தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.